Hi, welcome to SMIC Learn. Hi my dear student. Yesterday classல இருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம், லாஜிக் டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பார்க்கலாம். இப்போ வந்து நான் நியூக்கில் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன ப்ரோக்ராம் போட போகிறேன்னா ஸ்வாப்பிங் 2 numbers. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு வேல்யூ ஏன்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் ஒரு வேல்யூ 5ன்னு இருக்குது, பின்ற மெமரி லொக்கேஷனில் 3ன்னு இருக்குன்னா ஏல இருக்க வேல்யூ பிக்கும் பியில் இருக்க வேல்யூ ஏக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். டெஸ்ட்டு ஸ்வாப் கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுறேன். டி கேப்ஸு எஸ் கேப்ஸு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ். இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்லாம் நான் எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் எல்லாத்தையும் லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. இப்போ டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஸ்வாப் 2 numbers. ஓகே, மல்டிபிள் லைன்ஸ் மல்டிபிள் அண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணால் ஸ்லாஷ் ஸ்டார் யூஸ் பண்ணும். ஸ்வாப் 2 numbers. இப்போ உங்களுக்கு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏன்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் 3ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பின்ற மெமரி லொக்கேஷனில் 2ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி டைரெக்டாக எல்லாரும் பேசிக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, எடுத்த உடனே ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிடுது. சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிக்கிறது, லாஜிக் போடுறது, அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்துக்கணும். அந்த நோட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ப்ரோக்ராம் போட போகிறோம், அது எப்படி வந்து சிஸ்டமில் அப்ளை பண்ண போகிறோம், மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இது மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே வரும். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏல இருக்க வேல்யூ பிக்கும் பியில் இருக்க வேல்யூ இது ஏக்கும் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன். டைரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏதாவது ஒரு வேல்யூ என்னாகும், எரேஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம மாற்றணும்னா ஒரு டெம்பரரியாக மெமரி லொக்கேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டீன்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். டீயில் எடுத்துகிட்டு போய் ஏல ஸ்டோர் பண்ணுறேன். டி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துறேன். அப்படின்னா என்ன, உங்களுக்கு டி ஈக்குவல் டு 3ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போது ஏ ஈக்குவல் டு பின்னா நவ் ஏவோட வேல்யூ என்ன ஆகிடும், உங்களுக்கு 2 ஆகிடும். இப்போது பி ஈக்குவல் டு டீன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஏல பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, ஏல இருக்க 2வே தான் உங்களுக்கு. இப்போ இது சப்போஸ் நீங்கள் டீக்கு பதில் ஏ சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ என்ன வரும், ஏ பி ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கும், ஏ வேல்யூ சேமாக இருக்கும், பி வேல்யூ சேமாக இருக்கும். இதுக்காக தான் நான் என்ன பண்ண சொன்னேன்னா, இங்கே மெமரியில் வந்து டீன்னு மாற்ற சொல்லி தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த தேர்ட் வேரியபிள் தான் வந்து டெம்பரரி வேரியபிள்னு சொல்லலாம். இந்த டெம்பரரி வேரியபிளில் வந்து ஏவோட வேல்யூவை போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ பி ஈக்குவல் டு டீன்னு சொன்னோம்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து 3ன்னு மாறிடும். அப்போ இன்டர்சேஞ்ச். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம், சிஸ்டமில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த மேனுவல் வச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மேனுவல் வச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது. ஏன்னு இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது, 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும். So int a comma b comma c 3 variables declare பண்ணிட்டு, சாரி tc இல்ல t டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்கேனர் இன்னன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்கேனர் இஸ் எ கிளாஸ், என்னன்றது ஆப்ஜெக்ட், நியூன்றது ஆப்ரேட்டர், ஸ்கேனர் இஸ் எ கன்ஸ்ட்ரக்டர். நியூ பக்கெட்டில் வர ஸ்கேனர் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்ணணும் சொல்லணும். அப்புறம் வந்து சிஸ்டம் டாட் இன். எதனால் அது கன்ஸ்ட்ரக்டர், ஆக்சுவலாக இன் திஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் தி ஆப்ஜெக்ட் வித் ஹெல்ப் ஆஃப் நியூ ஆப்ரேட்டர். இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். இந்த கிளாஸ் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் இந்த ஸ்கேனர்ன்ற கிளாஸ்க்குள்ள நெக்ஸ்ட் இன்ட்டு, நெக்ஸ்ட் இன்ட்டு, நெக்ஸ்ட் டபுள், அது மாதிரி நெக்ஸ்ட், இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூன்ற ஆப்ரேட்டர் மூலிமா கிரியேட் பண்ணுறோம். சரியா? தென் இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்புட் கெட் பண்ணோம். எத்தனை இன்புட்ஸ் கெட் பண்ணோம், டோட்டலாகவே 2 இன்புட்ஸ் தான் நம்ம கெட் பண்ணோம். என்டர் ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, இப்போ ஸ்கேனரில் எரர் காமிச்சது இல்லையா,
இந்த எரர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், இதை மாற்றணும். இங்கே வந்துச்சு பாருங்க, இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டிலிட்டி டாட் ஸ்கேனர். நாங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுச்சு உங்களுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதுவே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println என்டர் பி. அப்புறம் நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன். ஸோ 2 வேரியபிள்ஸ் கெட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், டி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு டி. ஃபர்ஸ்ட் என்ன லைனு, முதல்ல ஏவோட வேல்யூ டீல ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னால பிரிண்ட் பண்ணுவோம் பிஃபோர் ஸ்வாப். சிஸ்டம் டாட் அவுட் டாட் ஸ்வாப் பண்றதுக்கு முன்னால என்டர்ல ஏ பிஃபோர் ஸ்வாப் ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஏ பிளஸ் ஓப்பன் கொட்டேஷன் ஸ்பேஸ் பி ஈக்குவல் டு b. Then t equal to a. First a ஓட வேல்யூவை எடுத்து போய் t ல ஸ்டோர் பண்றோம். சரியா, ஓகேவாமா? அப்புறம் then a equal to b. Then என்ன பண்றோம், b equal to t. Okay. Next system dot out dot println after swap a equal to plus a plus open quotation space b equal to plus b. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? சேம் வேல்யூவே கொடுப்போம், 3 2 கொடுப்போம். b வேல்யூ 2 பாருங்க. ஸோ ரிசல்ட் வந்துச்சு கன்சோலில் பாருங்க, இது கன்சோல். சரி, ஓகேவா? இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வரும். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. பிஃபோர் ஸ்வாப்பில் ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 2. ஆஃப்டர் ஸ்வாப்பில் ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இதே ப்ரோக்ராம் போட போகிறோம். டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணால் போடணும். அதுக்கு என்ன கொஸ்டின் கொடுப்பாங்க, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் அவுட் டு ஸ்வாப் ஏ 2 நம்பர் வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். அப்போ கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணும்போது இங்கே பாருங்க, டெஸ்ட் ஸ்வாப்பு டி கேப்ஸ் எஸ் கேப்பு வித்தவுட் டபிள்யூ கேப்ஸ் வித்தவுட் ஓ கேப்ஸ் வித்தவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள். தேர்டோட ஃபினிஷ். இந்த இடத்துல இப்போ நம்ம மேனுவல் போடுமா? இப்போ இந்த மாதிரி தேர்ட் வேரியபிள் இல்லாமல் ஸ்வாப் பண்ணணும்னா மேத்தமெட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஸ்வாப் பண்ண முடியும். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இல்லை மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் மூலிமா வருமானதை மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, அடிஷன் வச்சு பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ 23, பியோட வேல்யூ 20. இப்போ இதை ஸ்வாப் பண்ணும். எப்படி ஸ்வாப் பண்ணணும், தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ ஏ நான் என்ன பண்றேன், அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். சேம் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னா என்ன, ஏலையே ஏவையும் பியும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றோம். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 23, பியோட வேல்யூ என்ன 20. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு 43. ஓகேவாம்மா? தென் அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. ஸோ ஆல்ரெடி பியில் இருக்கிறது என்னது 20, ஆனால் நமக்கு 23 இன்டர்சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவோமா? இப்போ பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 43, பியோட வேல்யூ என்ன 20. சப்ராக்ட் பண்ண வரும் உங்களுக்கு பி ஈக்குவல் டு 23. ஸோ பி வேல்யூ இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏவோட வேல்யூ என்னம்மா இப்போ இருக்கு 43, பியோட வேல்யூ என்ன இருக்கு 23. சப்ராக்ட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு ஏ ஈக்குவல் டு 20. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஸ்வாப் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இது அடிஷன் சப்ராக்ஷன் வச்சு போடுற மாதிரி நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒர்க் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மெத்தடில் வருதான்றதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும்.
அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கேளுங்க, நான் கமெண்ட்ல வந்து கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன் நான். இன்ட் இது 2 வேரியபிள்ஸ் மட்டும்தான், இன்ட் ஏ கமா பி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்றோம். ஸ்கேனர் இன்னு நியூ ஸ்கேனர் system dot in. ஓகே, இப்போ இங்க பாருங்க, மேல வைக்கும்போது என்ன இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிடுச்சா, கிளிக் பண்ணுங்க, இம்போர்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் system dot out dot println enter a equal to in dot next int okay. Next one, next int என்றது in என்றது ஆப்ஜெக்ட், next int என்றது டைனமிக் மெத்தட். ஓகேவா? system dot out dot entered b equal to in dot next int. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், a equal to a plus b. அதுக்கு முன்னால சிஸ்டம் டாட், ஏன்னா அப்பதானே ரிசல்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்றது தெரியும். பிஃபோர் பிரிண்ட் ஆஃப்டர் பிரிண்ட்னு போனோம். பிஃபோர் ஸ்வாப் a equal to plus a plus concatenation operator. இந்த இடத்துல addition operation பண்ணாது, concatenation. So concatenation joining of two strings, the மாதிரி மீனிங். b equal to கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு b கொடுக்குறேன், ஏன்னா வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துலேயே பிரிண்ட் ஆயிடும். பிளஸ் b. இப்போ என்ன பண்ணுவோம், a equal to a plus b. தென் அங்கே போட்டோம்ல, இதுதான் மேனுவல் போடணும்னு சொல்றேன். நான் நோட்ல ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதை உங்களுக்கு வந்து நான் இதுல கமெண்ட் லைன்ல மல்டி லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மேனுவல். ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னால யூ ஷுட் ஒர்க் மேனுவல். புரியுதுங்களா? b equal to a minus b, then a equal to a minus b. System dot out dot println before after swap a equal to plus a plus open quotation b equal to plus b. Okay, then run பண்ணுவோம்ப்பா. இங்க பாருங்க, ரன் பண்றேன். அது மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கிளிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணோம், ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் ஃபைல் அனுப்புறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் அழகாக இன்ஸ்டால் பண்ணி அதே பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எக்ஸசைஸஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கும். பிஃபோர் ஸ்வாப் ஆஃப்டர் ஸ்வாப். ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கிறது என்ன, அடிஷன் சப்ராக்ஷன். பட் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்க போறோம்ப்பா. ஆனால் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால என்ன ரிமைண்டர் என்ன, ஏவோட வேல்யூ 21, பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்தோம்னா அப்போ வந்து ஏ வந்து என்னது டிவிடெண்ட், பி வந்து டிவைசர். இந்த டிவைசரோட வேல்யூ 2 இருக்கு. 2 வந்து 21 டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். கோஷன்ட் வந்து 10 கிடைக்கும். 10 2s are 20. ஸோ இதே ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணும், பர்சன்டேஜ் சைன் யூஸ் பண்ணும் ஆப்ரேட்டர்ஸ்ல. பட் ஆனால் மாடுலஸ் சைன், தட் இஸ் கால்டு மாடுலஸ் சைன், மாடுலஸ் சிம்பல், மாடுலஸ் ஆப்ரேட்டர். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா வித்தவுட் யூசிங் மாடுலஸ் ஆப்ரேட்டர். இப்போ கிளாஸ் டெஸ்ட் ரிமைண்டர் எல்லாமே பாருங்க, ஆர் கேப்ஸ் டி கேப்ஸ் வித்தவுட்
using modulus. அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இங்க வந்து கமெண்ட்ல போட போறேன். இப்போ நம்ம என்னென்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறோம்னா இது வந்து டிவிடெண்ட், டிவைசரு, கோஷன்ட், அப்படின்னு வருது இல்லையா. ஸோ நம்ம ரிமைண்டர் அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் வந்து என்ன வேல்யூன்னு எடுத்துக்கலாம். டிவிடெண்ட் வந்து 21 சம்திங், ஓகே நோ ப்ராப்ளம். 21 டிவைசர் வந்து 2. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கோஷன்ட் கண்டுபிடிக்க போறோம். Quotient equal to dividend divided by divisor. அப்புறம் remainder equal to, இந்த ரிமைண்டர் எப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த இடத்துல 21 quotient என்ன வந்திருக்கும், quotient equal to 21 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா கோஷன்டோட ஆன்சர் வந்து 10 வரும். ஆமா ரைட், 10 வந்துச்சா. இந்த 10 எடுத்துட்டு போயிட்டு டிவைசரோட மல்டிப்ளை பண்ண இந்த 10 எடுத்து டிவைசரோட மல்டிப்ளை பண்ணோம்னா 10 2s என்ன கிடைக்கும், 20. இந்த 20ய 21 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 1 கிடைக்கும். நான் அதை ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதுறேன் பாருங்க. டிவிடெண்ட் மைனஸ் இந்த டிவிடெண்ட்ல டிவைசர் இருக்கு இல்லையா, கோஷன்ட் எதுவும் கோஷன்ட் டிவைசர் எதுனா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோஷன்ட் இன்டு டிவைசர். ஏன் பிராக்கெட் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சப்ஸ்டியூட் பண்ணிடும். கோஷன்ட் இன்டு டிவைசர். அப்போ உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர்ஸ், ரிமைண்டர் ஈக்குவல் டு, இப்போ என்ன டிவிடெண்ட் என்னம்மா 21 மைனஸ் கோஷன்ட் என்னப்பா, கோஷன்ட் வந்து 10 டிவைசர் என்ன 2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 21 ரிமைண்டர் இவ்வளோ ஒர்க்ஸ் பார்க்கும். 21 மைனஸ் 20. இப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ரிமைண்டர் 1 கிடைச்சிச்சா. அப்போ வித்தவுட் யூஸிங் மாடுலஸ் ஆப்ரேட்டர். இப்போ நான் போட போகிறேன். இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, மொத்தம் 4 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா. இது எல்லாமே இன்டீஜர் டிக்ளேர் பண்ணணும், ஏன்னா டபுளில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு ஹோல் நம்பராக வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். டிவிடெண்ட் டிவைசர் quotient remainder. ஸ்கேனர் இன்னு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி யூஸ் பண்ண பழகணும்னா பிரச்சனையே இருக்காது நமக்கு. இதுதான் நேமிங். வேரியபிள்ஸை வந்து நேம்ஸ், அதாவது ஃபுல் நேமாக டிக்ளேர் பண்ணுறது நல்ல பெஸ்ட் வே. இப்போ நான் வந்து ஸ்வாப்பிங்க 2 நம்பர்ஸ்லாம் அது ஏபி பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது ஃபார்முலா. பட் இது மாதிரி இப்போ டிவிடெண்ட்டு, டிவைசர் அதோட ஃபுல் டேர்ம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஃபுல் நேமாக கொடுத்து பழகிறது தான் நல்லது. அப்போ தான் ஃப்யூச்சரில் கூட எரர் ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஈஸியாக பண்ணலாம் நம்மளால். இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் 2 வேரியபிள்ஸ் வாங்கணும், 2 வேல்யூ தான் வாங்கணும். என்டர் டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் ஈக்குவல் டு, டிவிடெண்ட் ஈக்குவல் டு in dot next int. Next int is a dynamic function. மெத்தட்ஸ்லாம் பாருங்கள். ஜாவாவில் எப்போவும் பாருங்க, ஒவ்வொரு கிளாஸ்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ஜாவாவில் வந்து கிளாஸஸ்லாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஃபஸ்ட்டில் ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வந்து கேப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
ஸ்கேனரில் எஸ் கேப்ஸு, சிஸ்டமில் எஸ் கேப்ஸு, இதெல்லாம் வந்து கிளாஸஸ். ஸ்ட்ரிங் வந்து கிளாஸு, இப்போ அதுவும் கேப்ஸில் இருக்குது எஸ்ஸு. இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ன்றது வந்து மெத்தடு, பட் என் ஸ்மாலில் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குது? கேப்ஸில். இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். நம்ம மெத்தடா கிளாஸான்றதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் படிக்கும்போது எப்படி வந்து அந்த லாங்குவேஜ் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதை வச்சு தான் நம்ம படிக்கணும். டிவைசர், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. அப்புறம் லாஜிக்கல் திங்கிங் தான். டிவைசர் ஈக்குவல் டு இன் டாட் நெக்ஸ்ட் இன். ஃபார்முலா கோஷன்ட் ஈக்குவல் டு, இது சிம்பிளாக ஒரே ஃபார்ம்லாம் ரைட் பண்ணலாம், பட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா, கிளியராக சொல்லணும்ல. அதுக்காக தான் அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் என்னோட செப்பரேட் கிளாஸஸில் இன்னும் டெப்த் லெவல் டீச்சிங் இருக்கும் எங்களோட ஓன் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா. பட் என்னால் யூடியூப்பில் வந்து இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்காக. ஏன்னா அதுலேயுமே என்னால் 100% கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். கோஷன்ட் into divisor. System dot out dot remainder equal to so run பண்ணுவோமா? Okay, 21 dividend எவ்வளோப்பா? 21. டிவைசர் எவ்வளோ? 2. ரிமைண்டர் ஈக்குவல் டு 1. ஓகேம்மா, இன்னைக்கு கிளாஸ் லாஜிக்கல்ஸ் எல்லாமே ஒரு மினிமம் லாஜிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, பட் இன்னும் பேசிக் லாஜிக்ஸ் போடலாம். பட் அதுக்கெல்லாம் நான் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் நான் ஒரு டோட்டலாகவே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 கிளாஸஸ்க்குள்ளே நான் எப்படியாவது வந்து உங்களுக்கு அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். அதில் போயிட்டு அந்த எக்ஸசைஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு செப்பரேட்டாக கமெண்ட்லேயும் போடுங்க. இது எல்லாமே அப்புறம் நான் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மூலிமா கால் பண்ணி நீங்கள் என்ன கேட்டுக்கலாம். நீங்கள் சரியா? ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸஸில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பாய்.